Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Terranum Homes. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய் முரசொலி நிறைய படிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்ற தீர்மானத்தை வச்சு பேசியிருக்காரு. இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நேர்காணலை பார்ப்பவர்கள் முடிவு செய்து அவர் தெரியாமல் பேசியிருக்கிறார் என்பதாகத்தான் நான் சொல்கிறேன். நீட்டுத் தேர்வில் என்ன எதற்காக நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்று சொன்னார்கள். நீங்க தான் சார் குற்றச்சாட்டு சொல்றீங்க. குற்றச்சாட்டு சொல்றவங்க தான் சார் நிரூபிக்கணும். எஸ் கரெக்ட் சார். அப்புறமா நீங்க அதெல்லாம் இல்லன்னா ரெண்டு தனி மனிதர்களுக்குள்ள குற்றச்சாட்டு இல்ல சார். அரசாங்கம் அரசு அரசு இந்த அரசு தான் கொடுக்கணும். லீக் ஆச்சா ஆச்சு. எதனால ஆச்சு? சிஸ்டம்ல கோளாறா? இல்லை, இது மனித கோளாறு, ஹியூமன் எரர். இது வரைக்கும் நடந்துச்சே இல்லையா? நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது? தமிழ்நாட்டில். எப்போ 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் கூட நடந்திருக்கு. 10-12 வருஷமா நீங்க இதுக்கு படிச்சு இந்த எக்ஸாம் எழுதுன்னு இருந்ததுக்கு மீறி இது நடக்குது. ஆனா திடீர்னு ஒண்ணு வந்து இதையும் சேர்த்து எழுதுன்னு சொல்லி அங்க வர பிரச்சனை இருக்குல்ல, அப்ப சாகறது அந்த பயத்துல இந்த ஆர்குமெண்ட்ல நீதிமன்றத்தில் வச்சாங்க. உச்ச நீதிமன்றம் இல்ல நீட் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு இல்லை சார். அதுக்கப்புறமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? என்ன சார், நீட்டோட புனிதமே கெட்டு. இல்லை, ஒரு நிமிஷம். சட்டம் என்ன இருக்கோ அதுக்கு தீர்ப்பு கொடுக்கும், அவ்வளவுதான். சட்டத்தை தான் மாத்தி இப்ப கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் அப்ரூவ் பண்ண மாட்டீங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்துருக்கு. இன்னும் அப்ரூவல் ஆகி வருது. சட்டமன்றம் வந்து நம்ம இந்தியா விட்டு வெளியே போயிடும். சட்டமன்றம் அதுக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அப்போ இவர்கள் ஏற்றுகிற சட்டம் செல்லுபடி ஆகுமா இல்லையா சட்டப்படி என்பதை பார்த்துவிட்டு தான் அதற்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. இல்ல கேள்வி ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்றம் ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா அதை மாத்தி வரலையா? இப்ப இல்ல, அதான் சொல்றேன். போராட்டம் கொண்டு வந்துச்சு இல்ல, ஏமாத்துனாங்க. போராட்டம் பொதுப்பட்டியல இருக்கிறத சிறப்பு பொதுப்பட்டியல கொண்டு வாங்க, இல்ல மாநில பட்டியல கொண்டு வாங்கன்றாரு. அந்த அளவுக்கு சொல்றாருல்ல. இல்ல, அதனாலதான் பிரச்சனைன்றாரு. சுகாதாரமும் கல்வியும் மாநில அரசு இருக்கணும்ன்றாரு. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். நான் கேட்கறது, விஜய் சொன்னா அதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா? எல்லா கட்சிகளும், பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் நீட்டை எதிர்க்குது. நீட் தமிழ்நாட்டுக்கு வேணாம் உங்களை தவிர எல்லா கட்சிகளும். புதுசா ஒரு கட்சி வருது. நான் என்ன சொல்றேன், புதுசா விஜய் ஒரு கட்சி தொடங்குறாரு. விஜயும் சொல்றாரு நீட் வேணான்றது. தமிழ்நாட்டோட அர்த்தம் என்ன? உங்களால கூட்டணி கட்சியான பாமகவையே கன்வின்ஸ் பண்ண முடியல. அவங்களே சொல்றாங்க இது கிராமப்புற மாணவர்களுக்கு பிரச்சனை தான். உங்களால அவங்களே கன்வின்ஸ் பண்ண முடியல. கூட்டணி தேர்தல் காலத்துல நடக்கிற கூட்டணிக்கும் நீங்க கொள்கைக்கு தேர்தல் காலம் தான் சார். இப்பயும் விக்கிரவாண்டியில ஒன்னாதான் நிக்கிறீங்க. இல்லைங்க, இப்போ இவ்வளவு நேரம் கூட நான் விஜய நான் கண்டிச்சேனா? அவருக்கு தெரியலன்னு சொல்றேன். அப்ப அன்புமணி ராமதாஸுக்கு தெரியல. ஆமா, விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர் நேற்று மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது நீட் தொடர்பாகவும் பேசியிருக்கார். நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கணும், அதுதான் தீர்வுன்னு சொல்லியிருக்கிறார். கல்வியவே மாநில பட்டியலை கொண்டு வரணும், குறைந்தபட்சம் சிறப்பு பொதுப்பட்டியலாவது உருவாக்கி அதில் வைக்கணும். மாநில அரசுகிட்ட தான் இந்த உரிமைகள் இருக்கும். இதெல்லாம் மாநில அரசின் உரிமையை பறிக்கிற செயல். தமிழ்நாட்டு மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற அடித்தட்டு மக்களினுடைய அந்த மாணவர்களுக்கு இது கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குன்னு நீட்டை பட்ட வச்சிருக்கார். மறுபடி விஜய் முரசொலி நிறைய படிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சட்டமன்ற தீர்மானத்தை வச்சு பேசியிருக்காரு. அதுவும் கூட தவறு தானே. ஆனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை, தீர்ப்புகளை, உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாத பிரதிவாதங்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு அவர் பேசியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. முழுமையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு பேசியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போன்றவர்கள் ஒரு இளம் தலைவராக 50 வயதாக இருந்தாலும் கூட இளம் தலைவராக ஒரு முயற்சி செய்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தெரியாமல் பேசியிருக்கிறார் என்பதாகத்தான் நான் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சொன்னபோது கிராமப்புற மாணவ மாணவிகள், ஏழை, இப்படியெல்லாம் பேசியிருக்கார். உண்மையான தரவுகளின் அடிப்படையில் நீட்டுத் தேர்வுக்கு முன்னால், நீட்டுத் தேர்வுக்கு பின்னால், நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் தான் மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மருத்துவ கல்லூரி அனுமதி பெற்று கொண்டிருந்தார்கள். ஆனால் நீட்டுத் தேர்வுக்கு பின்னர் தான் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பரவலாக இரட்டைப்படை எண்ணிக்கையில் பெரம்பலூர், நீலகிரி, ராமநாதபுரம் உட்பட விருதுநகர் மாவட்டம் உட்பட எல்லாத்துலேயும் அதான் நிலைமை. 7.5% இல்லை, அது தனி, அது அரசு பள்ளி. நான் சொல்வது கிராமம் மாவட்டங்கள் நிறைய இருக்கு. அதன் பிறகு
அரசு பள்ளி மாணவ மாணவிகள். அது 7.5% இருக்கலாம். அந்த 7.5% நீங்கள் ஒரு இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு ஆலோசனை கொடுத்தது இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர், அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா. அதன் அடிப்படையில் அன்றைய தமிழக அரசு 7.5% ஒதுக்கியது. அதில் இப்போது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது அரசு பள்ளி மாணவர்கள். அது நீட்டுக்கு பின்னால். இது நாம் பேசுகிறது எல்லாமே நீட்டில் வர்றது தான். நீட்டுக்கு முன்னால் தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களில் அதிக அளவு நம்முடைய மாணவர்கள் சேர்ந்ததில்லை. நீட்டுக்கு பின்னால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் அதிக அளவு நம்முடைய மாணவ மாணவிகள் சேர்ந்து கொண்டிருக்கிறார். குறைந்தது 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாகும். நான் சொல்வது நம்ம காலேஜஸ்ல இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்குது. அதில் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்குது. அப்போது ஏனென்று சொன்னால் நம்முடைய மாணவர்கள் ஏன் அதிகமாகன்னு சொன்னால் நம்முடைய மாணவர்கள் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவு தேர்ச்சி பெறுகிறார்கள். அதனால் அவங்களுக்கு மற்ற மாநிலங்களில் ஓப்பன் எக்ஸாம் எழுதும்போது கிடைக்குது. ஆனால் அல்டிமேட்டாக அந்த 15% உள்ளதானே சார்? 15% தான். அதுக்கு முன்னால் கிடையாதுல்ல. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு சார். அதுக்கு முன்னால் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த எக்ஸாம் எழுதலை. இப்போ ஓப்பன் எக்ஸாம் எழுதுறதுனால கிடைக்குது. அதுதான் விஷயம். அதே போல் நீட்டுத் தேர்வில் எதற்காக நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்று சொன்னார்களோ, மொழி, அதே மாதிரி அந்த பாடத்திட்டங்கள், சிலபஸ், இது எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. அது எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அது எல்லாமே அரசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழ் மொழிகளை அந்தந்த மாநில மொழிகளில் நீட்டுத் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி எதையெல்லாம் இவர்கள் தவறு என்று சொன்னார்களோ, நீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று சொல்லப்படுகிற நாமக்கல், ராசிபுரம், தருமபுரி இந்த மாதிரியான மாவட்டத்தில் கோழிப்பண்ணை பள்ளிகள் கோழிப்பண்ணை கோச்சிங் அது இல்லைன்னு சொல்கிறேன். நான் தரவு கொடுங்க. சும்மா இன்னைக்கு தரவுலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த வருஷம் பேப்பர் லீக் எதில் ஆச்சு? ஒன்றுன்னா பேசுவோம். ஓகே, டப்புன்னு அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே போவோம். ஓகே ஓகே ஓகே. நான் என்ன சொல்கிறேன், தரவுகளை கொடுங்க. கடந்த 4 வருடங்களாக மாவட்ட அடிப்படையிலான தரவுகள் வரவில்லை. இருக்கா அவங்கள்ட்ட? வச்சுருக்கீங்களா? இல்லை. ஏன் கொடுக்குறது இல்லை? ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மாவட்டங்களிலும் இப்பொழுது மருத்துவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மாணவ மாணவிகளுடைய அந்த மாவட்டத்தில் இருந்தவர்களுடைய அவர்களுடைய வாய்ப்பை கோழிப்பண்ணை பள்ளிகள் பறித்து கொண்டிருந்தன. எப்படின்னு நான் தரவே கொடுக்குறேன். எனக்கு புரியுது சார். நான் தரவு கொடுக்குறேன். எப்படி பண்ணிக்கிறேன்னு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி நாமக்கல், ஈரோடு இந்த பகுதிகளில் இருக்கிற பள்ளிகளுக்கு அனுப்பி தமிழ்நாடு முழுக்க இருக்க பெரம்பலூர்ல இருந்தோ, அரியலூர்ல இருந்தோ, ராமநாதபுரத்துல இருந்தோ அனுப்பிச்சு கொஞ்சம் அங்கே வசதியானவங்க அனுப்பிச்சு படிக்க வச்சு அதில் மூலமாக மெடிக்கல் காலேஜுக்கான அந்த மார்க் எடுக்கிற வேலையை பார்த்தாங்க, இன்டியூஸ் பண்ணாங்க. இப்போ அதே அவங்க ஏரியாலேயே ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு 11th 12th கோச்சிங் சென்டர் பெங்களூருக்கோ எங்கேயோ இல்லை 2 வருஷம் 1 வருஷம் படிக்க வச்சு வந்துடுறாங்க. சார் நீங்கள் தரவு கொடுங்கன்ற நான் இதுக்கு தரவு இருக்குது சார். நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் இல்லை தேவேந்திரன், எதையுமே ஆன் ரெக்கார்டு தான் நீங்கள் பேசணும். ஏன் சார்? நான் 70% மேலே இந்த பள்ளிகள்லேருந்து வந்துகிட்டு இருந்தாங்கன்றதுக்கு நான் இல்லை. அதுக்கு உண்டான ரெக்கார்டு கொடுக்குறாங்க. இல்லை கோச்சிங் சென்டர்லேருந்து எவ்வளோ பேர் தரோம். அது விளம்பரம் சார். நீங்கள் என்ன நீங்கள் விளம்பரத்துக்காக யாரோட பேப்பர் லீக் ஆகுது இல்லை சார்? கோச்சிங் சென்டர் அடுத்து வரேன். அரெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் லீக்ன்றது அடுத்து வரேன். நான் சொல்வது, நீங்கள் சொல்கிற இந்த கோச்சிங் சென்டர் அந்தந்த கோச்சிங் சென்டர் கிளைம் பண்ணிப்பாங்க. நாங்கள் இவ்வளோ வாங்கினா இவ்வளோ வாங்கினோம். அதை விட்டுருங்க. அரசிடம் புள்ளி விவரம் இருக்கிறது. ஆனால் அரசு ஒரு புள்ளி விவரம் என்ன கொடுக்குதுன்னா, அரசு நடத்திய கோச்சிங் சென்டர் பயிற்சி வகுப்புலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு தரவு இன்னும் எந்தெந்த கோச்சிங் சென்டர் வந்தாங்கன்றது அரசு கொடுக்கவில்லை அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. நான் கோச்சிங் சென்டர்ஸ் கொடுக்குற தரவுகளை நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது வியாபாரம். தேர்வு முகமையை கூட தரவு கொடுக்கலாம். எடுத்து இருந்தால் எடுக்கணும். எனக்கு அது அவசியம் இல்லை. அரசாங்கம் கொடுக்கட்டும். அரசாங்கம் தான் சொல்றேன் சார். யார் நான் சொல்றது மாநில அரசு. யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அந்த தேர்வு முகமையிட்ட தானே இருக்கு. தேர்வு முகமை கோச்சிங் சென்டர் படின்னு சொல்லலைங்க. இல்லை சார், எவ்வளோ பேர் எங்கிருந்து வந்திருக்காங்க, எதன் மூலமா வந்திருக்காங்க. இந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க தான் அவங்கள. இதுதான் வணிக நோக்கமாயிடுச்சு, வியாபார நோக்கமாயிடுச்சு. புரியுதுங்க. சுற்றி வரலாம் பேசாதீங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுங்க. என்டிஏ பொறுத்தவரையிலும், அதாவது தேசிய தேர்வு முகமையை பொறுத்தவரையிலும்
கோச்சிங் சென்டர்லேருந்து கணக்கு இல்லை, அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் தான் கணக்கு. எஸ், எங்கிருந்து வந்தாங்கன்றது கணக்கு கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் தேவையே கிடையாது. அதில் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்புறம் அவங்க எப்படி கணக்கு கொடுப்பாங்க? இப்போதான் சார், முன்னாடியாவது ஒரு டேட்டா இருக்கு, இப்போ அது கூட இல்லை. அவசியம் இல்லை. யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், கோச்சிங் சென்டர்லேருந்து எல்லாம் அந்த கணக்கு நீங்கள் கொடுங்க. சார், இப்போ சென்னையிலேருந்து ஒரு பையன் கோட்டாவில் கூட போய் படிக்கலாம் சார். நான் சொல்ல கோச்சிங் சென்டர் படிச்சுட்டு வரலாம். தமிழ்நாடு மாநில அரசால் அதை எடுக்க முடியல, ராஜஸ்தான் போய் எடுக்க முடியாது. ஆனால் தேர்வு முகமையால சொல்கிறீங்க. ஆனால் தேர்வு முகமையால எனக்கு அவசியம் இல்லைன்றேன். நீங்கள் இதை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க டேட்டா கொடுக்கணும் சார். இல்லை, இது என்ன நியாயம் எனக்கு புரியல. நீங்க தேசிய தேர்வு முகமைன்னு ஒன்று நீட் இல்லைங்க, நான் சொல்றேங்க, இந்த 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 நேர்காணலை பார்ப்பவர்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. எஸ் எஸ், நான் என்ன சொல்றேன், தேர்வு முகமையை பொறுத்தவரையிலும் எத்தனை மார்க் எடுக்கிறாங்க, அவங்க தகுதி எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல சார். அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அவங்களுடைய வேலை தேர்வு நடத்துறது மட்டும் தாங்க. ஸோ இங்கே தான் சிக்கல் வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ஆனால் இதை குறை சொல்கிறவர்கள் அதற்கான தரவுகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் அந்த நீங்கள் சொல்கிற கோச்சிங் சென்டர்ஸை எப்படி அபாலிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இருந்தால். ஆனால் தரவு இல்லாத போது நான் அதை பேசுறதுக்கு தயாராக. தரவை எடுக்க வேண்டியவங்க அவங்க தானே இல்லைன்னு சொல்கிறேன். அதான் நம்ம அரசு கிட்ட தானே சார் பொறுப்பு இருக்கு. இல்லைங்க, எனக்கு ஒரு எக்ஸாம் நடத்துகிறேன், அந்த எக்ஸாம் எவ்வளோ கிளியராக நடத்துகிறேன்னு காட்டணும்ல. நீங்கள் ராகுல் காந்தி மாதிரி குழந்தைத்தனமாக பேசுகிறீங்க சார். இல்லை, உண்மையிலே சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு அது அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு தாங்க அவசியம். நீங்கள் தான் சார் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. குற்றச்சாட்டு சொல்கிறவங்க தான் சார் நிரூபிக்கணும். எஸ், கரெக்ட் சார். அப்புறமா நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னா ரெண்டு தனி மனிதர்களுக்குள்ள குற்றச்சாட்டு இல்லை சார். அரசாங்கம் அரசு அரசு இந்த அரசு தான் கொடுக்கணும். மற்ற மாநிலங்களில் சொல்லையே, தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கல்ல. சரி, இப்போ எல்லா மாநிலங்களையும் சொல்றாங்க. அரசியல் ரீதியாக சொல்கிறீங்க, எல்லா மாநிலங்களும் அதாங்க உங்க கூட்டணி கட்சி சொல்லுது. அதாங்க இப்போ சில மாநிலங்களில் சொல்லாங்க. ஆனால் இத்தனை நாளும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, குறிப்பிட்ட ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த பேப்பர் லீக் வருவோம். பேப்பர் லீக்குன்றது இந்த வருஷம் தான் இவ்வளோ பெரிய. போன வருஷம் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த வருஷம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு நீங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் வேணாம். உங்களுடைய மைண்டுக்குள்ள நீட்டுக்கு எதிராக பேசணும்னு நினச்சிட்டு என்னை இன்டர்வியூ பண்ணீங்கன்னா சரி வராது. தேர்வு முகமை தலைவரையே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை சார். அதெல்லாம் மாற்றணும்னா மாற்றி தான் சார் ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சுங்க. விஷயம் என்னன்னா, லீக் ஆச்சா? ஆச்சு. எதனால் ஆச்சு? சிஸ்டமில் கோளாறா? இல்லை, அதாவது இது மனித கோளாறு, ஹியூமன் எரர். ஹியூமன் எரர் இது வரைக்கும் நடந்துச்சே இல்லையா? நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது? தமிழ்நாட்டில். எப்போது? 12ஆம் கிளாஸ் எக்ஸாமில் கூட நடந்திருக்குதா இல்லையா? நடந்திருக்குது. திருவண்ணாமலையில் நீங்கள் சிஇஓ மாற்றினாங்களா இல்லையா? மாற்றினாங்க. பல பேரை கைது பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? மனித தவறுகளால் ஏற்பட்டதை திருப்பி எக்ஸாம் நடத்தினாங்க. அது மாதிரி தான் எப்பயும் பண்ணாங்க. இப்போ நேற்று நடக்கலையே சார். ஃபுல் எக்ஸாம் இல்லை, தமிழ்நாடு பூரா நடத்தலை சார். எங்கே பிரச்சனையும் அங்கே பண்ணாங்க, அவ்வளோதான். இங்கே எதில் பிரச்சனையும் அதை பண்ணிட்டாங்க சார். நீங்கள் உங்களுக்கு ஒரு அளவுகள், மற்றவங்களுக்கு அளவு. எவ்வளோ பேர் இப்போ இந்த பேப்பர் லீக்ல பாஸ் ஆகி வந்தாங்க, எவ்வளோ பேர் நாளைக்கு யூசி போட போறாங்க. எங்கே கம்ப்ளைண்ட்டும் அங்கே தான் சார். தமிழ்நாட்டில் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டே இல்லையா சார்? கிரேஸ் மார்க் போட்டவங்களுக்கு தான் மறுபடியும் தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் இல்லை சார். அது எங்கே பிரச்சனையும் அங்கே தான் சார் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இந்த கம்ப்ளைண்ட் இல்லை சார். எங்கே பிரச்சனையும் அதான் செய்ய முடியும். நாளைக்கு தேசிய நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 22 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதனால் நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தாங்க. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் ஒரு புக்கு வச்சுருக்கிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாலை முரசனுடைய ஒரு 100 ஆண்டு 50 ஆண்டு புக்கு. அதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் தேர்வு, 10ஆம் கிளாஸ் தேர்வு, இது 2000 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு 70 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியுற்றதாலும் தோல்வி பயத்தினாலும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் ரத்து பண்ணணுமா? எனக்கு புரியுது சார். ரத்து பண்ணணுமா இல்லையா சார்? ஒரு அரசு புரியல மீறி. இல்லை, உங்களுக்கு புரியல. இல்லை சார், இல்லை, உங்களுக்கு இன்னும் புரியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சார். பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆமா சொல்லு. 12ஆம் வகுப்பு ரத்து பண்ணிட்டாங்களா? இல்லை இல்லை, வேற என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து நடத்துறாங்க, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எஸ், இங்க 10-12 வருஷமா நீங்க இதுக்கு படிச்சு இந்த எக்ஸாம் எழுதுன்னு இருந்ததுக்கு மீறி இது நடக்குது. ஆனா திடீர்னு ஒண்ணு இதையும் சேர்த்து எழுதுன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்ப சாகறது இல்ல, அந்த பயத்துல. நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்எஸ்எல்சி இருந்திருக்கணும்னு சொல்றீங்க, கரெக்டா? 12th இல்ல, எஸ்எஸ்எல்சி அந்த காலத்துல உங்களுக்கு நீங்க பிறந்தது கூட நான் ஆமா நீங்க பிறந்தது கூட மாட்டீங்க. ரைட் சார். சிஸ்டம்னா ரிஃபார்ம்ஸ்னா ஒவ்வொன்றா மாதிரி தான் இருக்கணும். அது என்ன மாதிரி ரிஃபார்ம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நகர்த்து தான் நான் சொல்றேன். சரி, இப்போ நமக்குள்ள ஆர்குமெண்ட் இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நீதிமன்றத்தில் வச்சாங்க.
ம். உச்சநீதிமன்றம் இல்லை நீட் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லிடுச்சு இல்ல சார். அப்புறம் அதுக்கப்புறமே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? என்ன இப்ப சொல்றது இப்போ நீட்டோட புனிதமே இல்லை கெட்டுருச்சு. ஒரு நிமிஷம் சரி அப்போ நீட்டு உத்தரவிடட்டும் நீட்டு வேணான்ட்டு நாங்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் சார், செஞ்சது ரைட். நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு ஒரு கொடுக்கும்? நிமிஷம் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? சட்டம் என்ன இருக்கோ அதுக்கு தீர்ப்பு கொடுக்கும். அவ்வளோதான் சட்டத்தை தான் மாத்தி இப்ப கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் அப்ரூவ் பண்ண சட்டம் யார் மாட்டீங்களே. மாற்றி கொடுக்குறது தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்துருக்கு. இன்னும் நாளைக்கு approval ஆகி தமிழ்நாடு வரல. சட்டமன்றம் வந்து நம்ம இந்தியா விட்டு வெளியே போயிடும் சட்டமன்றம் தீர்மானம் அதுக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது சார். யார் சொன்னது நம்ம கான்ஸ்டிடியூஷன் யார் மாத்திட்டோம். சொன்னது? அப்படி பண்ண முடியாது. இப்படி பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காது அதனால தான் நீங்க கொஞ்சம் தானே இருங்க. சொன்னீங்க உச்சநீதிமன்றம் சார், கொஞ்சம் இருங்க சொல்லிட்டு சார். சொல்லிக்கிட்டுமே அப்படி. கொஞ்சம் இருங்க சார் சட்டமன்றம் ஏற்றுனாலே அதை அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை சார் புரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக ஆமா சார். இருக்கிறது Yes, புரிஞ்சுக்கங்க அப்போ இவர்கள் ஏற்றுகிற சட்டம் செல்லுபடி ஆகுமா இல்லையா சட்டப்படி என்பதை பார்த்துவிட்டு தான் அதற்கு ஒப்புதல் கொடுப்பார்கள் இதான் விஷயம் சார் ஜல்லிக்கட்டும் இதே மாதிரி தான் உங்களுக்கு உச்சநீதிமன்ற புரியுதா? தீர்ப்பு தான் சார். இல்ல ஜல்லிக்கட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா உச்சநீதிமன்றம் எனக்கு இல்லைங்க இல்ல கேளுங்க ஜல்லிக்கட்டும் இல்ல, உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு நிமிஷம் தான். இருங்க. ஆனா அதை மாத்தி வரலையா இப்ப? இல்ல அதான் சொல்றேன் போராட்டம் அதை கொண்டு வந்துச்சுல்ல. ஏன் மாத்துனாங்க போராட்டம் கடுமையான இல்ல, போராட்டம் ஏமாத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க இல்ல இல்ல தப்பா சொல்றேன் அதுக்கு காளையை காட்சி- சேர்த்ததுனால பிரச்சனை எஸ் சரியா 3 வருஷம் நடத்தாம காட்சிப்படுத்தக்கூடாத- இருந்துச்சு ஜல்லிக்கட்டு. காளையை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் சேர்த்ததுனால அதில் இருந்து எடுத்ததுனால தான் இந்த சட்டம் வர முடிஞ்சது ஆனால் இந்த விஷயம் ஜல்லிக்கட்டோட தொடர்புடையது இல்லை ஏன்னு கேட்டால் இதை நேரடியாக உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் சார் ஒரு சட்டம் நிறைவேற்றி அந்த சட்டத்தின் கொஞ்சம் அடிப்படையில் புரிஞ்சுங்க விலக்கு கேட்டு சார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன இந்த வாதத்தெல்லாம் கொண்டு போய் வச்சாச்சு உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு வேணும் வேணாம் கேளு அவன் ஏன் இல்ல இல்ல சார் டோன்ட் கெட் 69% இப்படிதான் சொன்னீங்க. ஆனா இல்லைங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் இல்லை நிக்கல. இல்லையா இல்லையா கோர்ட்டில் நிற்குது அதான் கோர்ட்டில் தான் போய் நிற்கும் நிக்கட்டும் சார். உச்சநீதிமன்றம் சார், சொல்லட்டும். நீங்க தானே சொன்னீங்க உச்சநீதிமன்றம் சொல்லட்டும். நீட்டு நீங்க செஞ்சே ஆகணும்னு சொல்லிடுச்சு சார் இதே பிஜேபி அரசு தான் நீட்டு வேணாங்க தமிழ்நாட்டுக்கு இன்னும் 1 வருஷம் விலக்கு கொடுங்கன்னு சொன்னபோது நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லுச்சு ஆமா சார். உங்களுக்கு அதன் தெரியாதா? பிறகு தீர்மானம் நிறைவேற்றி இல்ல அனுப்புறோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்ரூவ் பண்ணீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போக போறாங்க. அங்க போய் நீங்க கேட்கலாம். அப்ரூவ் பண்றதுக்கு உண்டான சரியான காரணங்களை சொல்லலன்ற சார் ஒரு கமிட்டி அமைச்சு ஏகே ராஜன் கமிட்டி அமைச்சு அந்த அறிக்கையை நான் இப்போ எவ்வளோ சமர்ப்பிச்சு- சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் காமெடி பண்ணுறீங்க ஏகே ராஜன் கமிட்டின்னு சொல்லி அவ்வளோதான் உங்களுடைய மெயின் செட் என்னன்றது எனக்கு புரியுது ம். சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒரு காமெடி வந்து சொல்கிறீங்க அதில் என்ன இருந்துச்சு காப்பி பேஸ்ட்டு கட் அண்ட் பேஸ்ட் அவ்வளோதான் அந்த தரவுகள் முழுமையும் தவறு சார் அவர் சொன்ன அதுதான் சொல்கிறேன் அவர் சொன்ன இல்ல அத்தனை ரிஜெக்டாவது பண்ணலாம்ல சார். இந்த காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்றோம்னா தான் அந்த அது என் கையில் இல்லை. சட்டமன்ற தீர்மானத்தை அது என் அப்ப கையில் இதுதான்- அது வந்து நம்ம பிரசிடென்ட் கிட்ட இருக்குது புரிஞ்சுங்க அது உரிய சட்ட ஆலோசனைகளுக்கு பின்னால் வரும் ஏற்கனவே நீட்டு வந்து இதே உடனடியா பண்ணணும்னு விஜய் சொல்றேன். சொல்றாரு. இல்ல, விஜய் சொல்றேன். உடனடியா அவருக்கு காலதாமதம் நான் இல்லாம தான் ஒன்றிய முதல்ல அரசு சொல்றேன்ல செய்யணும். அவருக்கு வந்து புரியல அவர் படிக்கல சரி. 3வது அவருக்கு அடுத்த மாதம் ஒரு படம் வரப்போகுது கோட்டுன்னு ஒரு படம் வரப்போகுது ம். அந்த டென்ஷனில் கூட அவர் இருக்கலாம் எனக்கு தெரியல சார், அந்த டென்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? தெரியல நான் சொன்னா நீங்கள் வந்து பரபரப்பாக இருக்காரு அதனால அவர் சரியாக கவனிக்கலன்னு நான் இல்ல சொல்கிறேன் சார் சரியா கவனிக்கலைன்னா ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரு. தெளிவா அப்பா, பேசியிருக்காரு. 5 நிமிஷம் பேசு. சட்டமன்ற இல்ல, தீர்மானத்தை இப்ப பாருங்களேன், பேசியிருக்காரு. நீங்க- ஒன்றிய அரசு 4 தடவை இப்ப சொல்லியிருக்காரு. பாருங்களேன், தேவேந்திரன் எந்த அளவுக்கு இதுன்னா அவர் 5 நிமிஷம் பேசுனதே தெளிவுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க ஜட்ஜ்மெண்ட் இல்ல சார். இப்பதான் சொல்றேன். இதுல இருக்கிற எல்லா இல்லைங்க விஷயத்தையும் அவர் ஓரளவுக்கு தெளிவாக தொட்டிருக்காரு. பேசுறதுக்காரன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்றார். பொதுப்பட்டியல இருக்கிறத சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வாங்க இல்ல மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்றாரு. அவருக்கு தெரியல அந்த அளவுக்கு சொல்றாருல்ல. இல்ல இல்லைங்க, அதனாலதான் அவர் பிரச்சனைன்றாரு. விஜய்க்கு தெரியாது சுகாதாரமும் கல்வியும் மாநில அரசு விஜய்க்கு இருக்கணும்ன்றாரு. தெரியாது அது அவருடைய கருத்தா இருக்கலாம் ஆமா சார். ஆனா அது சரியில்லைன்னு நான் சொல்றேன் அது ஏன் கருத்து அப்ப விஜய் சொன்னா எல்லாம் செஞ்சிடணுமா இல்ல சார் இன்னைக்கு புதுசா அரசியல் கட்சி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன் விஜய் சொன்னா அது வேதவாக்கா சார் தமிழ்நாட்டுல இருக்கிற நான் கேட்கறது விஜய் சொன்னா அதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னா சார் தமிழ்நாட்டுல இருக்கிற அநேக கட்சிகள் எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் இனிமேல் நீட்டை எதிர்க்குது. இப்ப நீட் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வேணாங்குது. அப்ப உங்களை தவிர இனிமேல் எல்லா கட்சிகளும் புதுசா ஒரு கட்சி இப்ப வருது. நான் என்ன சொல்றேன் புதுசா விஜய் ஒரு கட்சி தொடங்குறாரு. விஜயும் சொல்றாரு நீட் வேணான்றது. அப்ப திருவிளையாடல் தமிழ்நாட்டோட அர்த்தம் என்ன? தமிழ்நாடு என்ன சொல்லுது? திருவிளையாடல் படம் பாத்தீங்களா பார்த்திருக்கேன். பழைய திருவிளையாடல் ஆமா ஆமா சார். திருவிளையாடல் ஆரம்பம் இல்ல திருவிளையாடல். அது தருமின்னு ஒரு கேரக்டர் Yes. அந்த மாதிரி இருக்காதீங்க கேள்வி கேட்க தான் தெரியும் பதில் சொல்ல தெரியாது புரியுதா அது இல்ல 1000 பொண்ணு இல்ல சார். நான் கேட்பது ஆமா நான் கேட்பது பணத்துக்காக இல்லை அதான் வேணான்றேன்
பணத்துக்காக நீங்க வேணாம். படம் எடுத்தனால சொன்னேன் சார். நான் என்ன கேட்குறேன், ம். தேவேந்திரன், எல்லா கட்சியுமே சொல்லட்டும் சார். எல்லா கட்சிகளுமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும். ம். நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோம். கட்சிகள் மக்கள் மனதை வென்று இருக்கட்டும் சார். கட்சிகள் தான் சட்டத்தையே தீர்மானிக்கும். இருக்கட்டும் சார். இருக்கிற சட்டத்துல சட்டம் என்ன சொல்லுச்சோ அதுபடி நாங்க நடக்கிறோம். இவ்வளவுதான். எங்களுக்கு இது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நாங்கள் அதை செய்வோம், முன்னெடுப்போம், தவறில்லை. ஆனால் நாங்கள் மற்ற கட்சிகள் சொன்னதை கேட்டு இது சரியா இருக்குமான்னு பார்க்கும்பொழுது தான் இப்பொழுது வைக்கப்படுகிற அத்தனை வாதங்களும் கிராமப்புற மாணவர்கள். சார் உங்களால உங்க கூட்டணி கட்சியான இல்ல, பாமகவையே கன்வின்ஸ் பண்ண முடியல. இல்ல. அவங்களே சொல்றாங்க இது கிராமப்புற மாணவர்களுக்கு பிரச்சனை தான். இல்ல, உங்களால அவங்களே நீங்க ஒரு கன்வின்ஸ் விஷயம் பண்ண முடியல. கூட்டணி தேர்தல் காலத்தில் நடக்கிற கூட்டணிக்கும் நீங்க கொள்கைக்கு சம்மந்தம் தேர்தல் இல்லை. காலம் தான் சார். இப்பயும் விக்கிரவாண்டியில ஒன்னாதான் நிக்கிறீங்க. இல்லைங்க, அதுக்கு கொள்கைக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் இருந்துட்டு போட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் கூட நான் விஜயை நான் எதனா கண்டிச்சேனா? அவருக்கு தெரியலன்னு சொல்கிறேன். அப்ப அன்புமணி ராமதாஸுக்கு தெரியல. ஆமாம், வேற எப்படி சொல்கிறீங்க? கடும் கண்டனம்னு சொல்கிறீங்களா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சார். உங்க சார், கூட்டணியில நீட்டு உங்க கூட விவகாரத்துல உங்க you have not- கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே இது நான் பிடிக்கல. சொல்றது இது இல்ல, அதுக்கு வேண்டாம். நான் என்ன செய்ய ஏன்னா முடியும்? அவங்களுக்கு தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட் அப்ப தெரியும். நான் நீதிமன்றத்தை மதிக்க வேணான்றீங்க. நீதிமன்ற சட்டத்தின்படி தான் சார் செயல்படும். சட்டத்துல தான் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களே. இப்ப இதை மாற்றி இல்ல, ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. சட்டத்துலலாம் சேஞ்சு கொண்டு வரல. சட்டத்துல சேஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வாங்க. புரியாத பேசுறீங்க. கொண்டு வாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு விலக்கு வாங்க? கேக்குறாங்க. தவறா சொல்றீங்க தமிழ்நாடே கேக்குது சார். சார். தவறா சொல்றீங்க சார். தமிழ்நாட்டுல கேட்கல. அப்படின்னா உங்களை தவிர உங்க தேவேந்திரன், கூட்டணியில இருக்கிற நான் சொல்லட்டுமா? பாமக முதற்கொண்டு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ப்ளீஸ். நீங்க சொல்றபடி தமிழ்நாடே கேக்குதுன்னா நீங்க கட்சிகள் கேக்குதுன்னு சொல்லுங்க. இல்ல சார். மக்கள் கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க. கட்சிகள் தானே சரி, சார் கொஞ்சம் மக்கள் இருங்க. ரெப்ரசன்டேஷன். கொஞ்சம் இருங்க. மக்கள் கேட்கல. அப்படி மக்கள் கேட்கறதா இருந்தா நீட்டு எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்ல சார், இதுக்கு திரும்ப ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருல்ல. சார், நான் ட்ரெயின் இப்போ கேக்குறேன், நீங்க அதாவது- ஷேர் ஆட்டோ தான் விட்டுருக்கீங்க. நான் அதாவது- ஷேர் ஆட்டோல தான் போய் ஆகணும். அதாவது- ஆனா எனக்கு தேவை ட்ரெயின்ன்றாருல. அதாவது நீங்க விஜய் தெளிவா பேசிட்டாருன்றீங்க, திருமாவளவன் விளக்கமா சொல்லிட்டாருன்றீங்க, அன்புமணி எதிர்க்கிறாரு. அன்புமணி. அதாவது உங்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் நீங்க இல்ல சார், எடுத்துக்காதீங்க. நான் சரி, இந்த அப்ப பக்கமும் இனிமேல் சொல்றேன், உங்க பக்கமும் அப்ப சொல்றேன். இனிமேல் அதெல்லாம் என் பக்கம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் பக்கமும் சொல்லாதீங்கன்ற. என்கிட்ட இருந்து என்னுடைய விளக்கங்களை கேட்டு பெறுவதுதான் ஒரு நேர்காணல். எஸ். இல்ல இவர்களுடைய கான்ஃபரன்டேஷன் இல்லை. எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் அதான் சார். நேர்காணல். கேளுங்க. தமிழ்நாடு இப்படி பாரதிய இருக்கு. பாரதிய ஜனதா ஜனதா மட்டும் கட்சியினுடைய- வித்தியாசமா இருக்கு. அப்படி இல்லை. நான் இந்தியா பத்தி பேசினேன். இந்தியால நான் சட்டம் பத்தி பேசுறேன். மகாராஷ்டிரா முதல்வர் இந்த வருஷம் நீட்ட ரத்து பண்ணி திருப்பி தவறா நடத்துங்கன்றாரு. சொல்றாங்க சார். ஒரு வேகத்துல சொல்றாங்க. ஏக்நாத் சிண்டே நான் உங்க என்ன முதல்வர். சார், யாரா இருந்தா என்ன சார்? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் இந்த வருஷம் 20 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நிறுத்திட்டுமா? 12ஆம் கிளாஸே நிறுத்திட்டுமா? என்னுடைய கேள்வி இதுதான். இல்லை, பொய் சொல்லாதீங்க. அதுக்கு 2 ஒன்றானா 2 ஒன்று தான். ரிஃபார்ம்ஸ்ன்றது, நீட்ன்றது ஒரு ரிஃபார்ம். கல்வியில் ஒரு ரிஃபார்ம். இல்ல சார், கொஞ்சம் புரியுங்க. மெடிக்கல் இதுல தமிழ்நாடு முன்னேறிய ஒரு மாநிலம் சார். ஸோ இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? இங்கே என்ன பாதிப்பு நடந்துச்சு? இங்க ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கு. நான் நீங்க அதை கொலாப்ஸ் நீங்க பண்றீங்க. நல்ல சிஸ்டம் பொய் சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெட்டர் சார். சரி சார், நான் என்ன கேட்குறேன், இந்தியாலே பெட்டர் சார். இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார், அதை விடுங்க. நான் என்ன கேட்குறேன், 100 மார்க்கில் 99 மார்க் எடுத்தவங்க தான் மருத்துவக் கல்லூரிக்கு உள்ள போறாங்க. 97.5 மார்க் வாங்கினவங்க போறது இல்லை. என்ன தப்பு செஞ்சாங்க? இப்போ பிசிக்ஸ்ல 20-21 மார்க் எடுத்தவங்களுக்கு அதுதான் 710 மார்க். இந்த படிப்புல சார் நீங்க 710 மார்க்னு இந்த வருஷம் இந்த முறைகேடு நடந்ததுல சொல்றீங்க, அவ்வளவுதான். தகுதி தேர்வுன்றதா நீங்க நம்ம we have to see it. இது ஒரு சிஸ்டம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிஸ்டம். நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்ற காரணங்களை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிற மாதிரி பேசுங்க. கட் ஆஃபே கூட சார் ஓபிசி எஸ்சி எஸ்டியை தாண்டி இடபிள்யூஎஸ்க்கு ரொம்ப குறைவா இருக்கிறதெல்லாம் அது விமர்சனம். அப்படிதான் வரும். கரெக்டு தான். அது என்ன விமர்சனம் வரும்? வரதான் செய்யும். இடபிள்யூஎஸ் குறைவாக இருந்தாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். சில இடங்கள்ல ஓபிசி குறைவாக இருக்கும், சில இடங்கள்ல எஸ்சி குறைவாக இருக்கும், சில இடங்கள்ல எஸ்டி குறைவாக இருக்கும். கரெக்டு தானே? அதிகமாக நீங்கள் இங்கே அதிகமாக சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கள். இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, கொடுக்க சொல்லுங்கள். அப்போ கட் ஆஃப் அதிகமாகும். இது ஒரு பேசிக்கு தம்பு ரூல். இது தெரியலன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். அப்புறமா சரியாகும். இடபிள்யூஎஸ் அதிகமாக என்ன பெரிய அர்த்தமான பேச்சு. இன்னொரு பக்கம் சார் குறைவான மார்க் ஆனால் நீட்டில் பாஸுங்கிற ஒரு கேட்டகரியை வச்சுட்டு
நிறைய மார்க் எடுத்தவங்களால தனியார் கல்லூரிகளில் போக முடியாத சுச்சுவேஷன். ஆனால் ஆமா. இவங்களால போயிடுறாங்க. இப்போ அப்போ இதுக்கு முன்னால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே சிஸ்டம் தான், அதே நிலைமை தான். அப்புறம் என்னதான் மாறிடுச்சுன்னு கேட்குறாங்க. அதான் சொல்ல ஏன் உங்களுக்குலாம் அதாவது ஒரு வரி சொல்கிறதுக்குள்ளே அதை அப்படியே பிடிச்சிட்டு பேசுகிறேன். ஏன் இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? 50% வாங்கினா கூட கேபிடேஷன் கொடுத்தா போயிட்டு இருந்தாங்க. நான் அதை மறுக்கல. அதனால தான் நீங்கள் வந்து 70% இருந்தாலும் சரி 50% இருந்தாலும் சரி இந்த மருத்துவ படிப்புக்கு நீ தகுதியானவனா அப்படின்னு பார்த்து அதில் கேபிடேஷன் எப்படி 12th பாஸ்ன்றது மாதிரி இருக்கோ அதே மாதிரி நீட்ல பாஸ் இல்லை அது கூட எவ்வளோ அதே தான் நடக்குது. இல்லை சார், எவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். ஏன் நீங்கள் தனியார் துறையினுடைய முதலீடுகள் இந்த கல்வித்துறையில் இருக்குது. தனியார் இல்லாமல் நம்ம எந்த துறையிலுமே முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். அது எந்த துறையாக இருந்தாலும், தொழில் துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எந்த சுகாதாரத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி. அப்போது அவர்களுடைய வருமானத்தை, அவருடைய முதலீட்டுக்கு தகுந்த வருமானத்தை அவர்கள் எடுத்தால்தான் அதில் மீண்டும் முதலீடு செய்வார்கள். அதனால் முன்னேற்றம் அதிகமாக வரும். இதுதான் விஷயமே. இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு? இவங்க இந்த மருத்துவ இதில் டொனேஷனை வாங்கி அதை கொண்டு போய் சினிமா துறையிலையோ ரியல் எஸ்டேட்லையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அது செய்ய முடியாது. பிளாக்காக வாங்கினது இப்போ ஒயிட்டாகவே அதே காசை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒயிட்டாக வாங்கி இதில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் சினிமா எடுக்க முடியாது. அதே மருத்துவக் கல்லூரி மாணவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டும் அதே நிலைமை தான் சார். இண்டஸ்ட்ரி க்ரோத் சார். இந்த குறிப்பிட்ட மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி அப்படி வரும். நீங்கள் இல்லை சார், மாணவர்களுக்கான அதே நிலைமையாக தானே இருக்குது. மாணவர்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு புரியலையா? இன்றைக்கி எவ்வளவு அதிக அளவில் தமிழக மாணவர்கள் 2 மடங்கு 1 மடங்கு முன்னால் 3000 பேர்னா இன்றைக்கி 6000 பேர் இன்றைக்கி மருத்துவ கல்லூரியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அது தரவு கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்? நான் சொல்கிறேன்ல, என்னை மறுக்க சொல்லுங்கள். கடந்த 5 வருடங்களுக்கு நீட்டுக்கு முன்னால் 3000 பேர் மருத்துவ, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் தமிழ்நாடு த்ரூ அவுட் இந்தியா 3000 பேர் சேர்ந்துட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி 6000 பேர் சேர்றாங்களா இல்லையா? தமிழ் மாணவர்கள். அதான் சார், நேஷனல் கோட்டாவில் அந்த 15% எந்த மாநிலத்துலேருந்து எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் அந்த 85 தானே, அதில் எங்கே சேஞ்ச் இல்லை. அதுதான் சொன்னாங்க, அது பாதிக்கும்னு சொன்னாங்க. பாதிக்கலையே சார், அது அப்படியே தான் அது. ஆனால் நீட் மூலமாக வரும்பொழுது கிராமப்புற ஏழை அடித்தட்டு மக்கள் அதுக்கு தாங்க வர முடியலன்னு சொல்லி நான் அதுதாங்க இல்லைன்னு சொல்கிறேங்க. பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன் நான் கேட்குறது சார். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. தனியார் காலேஜில் காசு இருக்கிறவங்க தான் திருப்பி போய் சேர்ற சுச்சுவேஷன் இல்லை சார். அதெல்லாம் இல்லை சார், பொய் சொல்லாதீங்க. 10% 720 சார், 700 மார்க்குக்கு மேலேயே புரிஞ்சுங்க 1,00,000 பேர் எடுத்துடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஆனால் ஒரு 200 மார்க் எடுத்தவங்க காசு இருக்கும்போது தனியார் காலேஜில் சொல்கிறேன். ராகுல் காந்தி மாதிரி பேசாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அது கூட நீட்டில் அவங்க கிளியர் பண்ணியிருந்தா தான் முடியும். அதுவும் கூட சார் கேளுங்க சார், அதுவும் கூட 730 எடுத்துருக்குறாங்க, இல்லை 450 எடுத்துருக்குறாங்க, இல்லை 500 எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட வருஷப்படி தான் வரும். எவ்வளோ கவுன்சிலிங் இருக்கிற அவங்களால முடியலன்னா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை, நீ வந்துக்கலாம். 12th முடிச்சு வரும்போது இது சரியானது. முன்னாடி அதே தான் நடந்துச்சு, இப்பயும் அதே தான் நடக்குது. நீங்கள் திருப்பியும் நீங்கள் மறுபடியும் வந்து இப்படி போய் தொடர்றீங்க மூக்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன், முன்னால் அப்படி இல்லை. இது முன்னாடியும் கட் ஆஃப்ல சார் பொது நுழைவுத் தேர்வு எழுதிய பிறகு அதில் கட் ஆஃப்லாம் இப்போ இதில் இருந்தாலும் கூட வருஷப்படி தாங்க வருது. இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற விஷயம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போ நான் வந்து என்கிட்ட பணம் இல்லாத ஒரு ஆள் 700 மார்க் எடுத்தால் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர முடியாது, சேர வேண்டிய அவசியமும் இல்லை, டைரெக்டாக போயிடலாம். இல்லை, அங்கேயும் சீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா போக முடியாது. அது போக முடியாது. அது ஒன்றும் ஏன்னா அது வந்து மாணவர்களுக்கான சலுகை இல்லை, அந்த முதலீடு செய்வார். அப்போ இனிமேல் தனியாரே வரமாட்டாங்க. பரவாயில்லையா? என்ன சார் இது? ஒரு தொழில், இது வந்து தொழில் தாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருந்தோம். நீட் வந்துருச்சு. இல்லை சார், இல்லை, நீங்கள் குழந்தை மாதிரி பேசுகிறீங்க மறுபடியும். இது வந்து ஒரு தொழில், முதலீடு சேவை இல்லை சார். மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. மெடிக்கல் காலேஜ் இல்லை, எனி காலேஜ் ஃபார் தட் மேட்டர். அப்போ அரசாங்கமே நடத்தட்டுன்னு விட்டோம்னா அது தப்பாயிடும். அரசாங்கமே நடந்து குரோத் வராது. ஸோ நீங்கள் எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் சேர்த்து பார்த்து தான் அனலைஸ் பண்ணுமே தவிர சும்மா ஏனோ தானோ எடுத்தோம் கோத்தோம்.
சார் அப்போ விஜய் இவ்வளோ தீர்க்கமாக பேசுகிறாரு, தமிழ்நாடு முழுக்க இல்லை, பரபரப்பா விஜய்க்கு நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்லுவேன். அவர் அடுத்த மாதம் அவர் படம் வருது. அவர் அந்த படமும் அவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தில் அது என்னுடைய பதில் அப்படிதான். இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா படம் வந்து ஸ்மூத்தாக நான் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே இவர் இதை பேசுன மாதிரி. இவ்வளோ நேரம் நான் பேசினேன், விஜய்க்காக தான் பேசினேன். நான் அதையும் சொன்னேன், விஜய் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன். நிறைய சொல்லியாச்சு விஜய் பேசுனதுக்கு. என்ன சார் அவர் ஏதோ படம் வர்றதுக்கு நெருக்கடி ஆகிடும், அதுக்காக அவர் இப்படி பேசினாரு. நான் அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் சொன்னேன். இவ்வளோ என்ன அர்த்தம் சார்? கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசியிருப்பேன். எஸ் சார். அப்புறமா என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். அப்போ படம் நான் அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறேங்க, சொல்லக்கூடாது. நான் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.